സഹായം ചെയ്യുന്ന വരം, உதவி செய்யக்கூடிய வரம். ഞാൻ വേഗത്തിൽ നിർത്താമേ. 2 കൊരിന്ത്യർ, ஆமென். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 8-ാം അധ്യായം, ஆமென், 8வது அதிகாரம், അതിന്റെ 9 മുതൽ 13 வரை വായിച്ചാൽ அது 9லிருந்து 13 வரை வாசிக்க கேட்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படி. കണ്ടോ? ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഇത് നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തു, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து സമ്പന്നനായിരുന്നിട്ട് എല്ലാവരും പറഞ്ഞേ, ஆமென், அவர் ஐஸ்வர்யராய் இருக்கிறது போல, റിച്ച്, அவர் பணக்காரர், ആര്? ஐஸ்வர்யர். യേശു തന്നെ പറയുക, இயேசுவே சொல்லுகிறார், കർത്താവ് സമ്പന്നൻ, கர்த்தர் சம்பன்னராய் இருக்கிறார், എന്നിട്ടും ஆனாலும் கூட അവൻ ദരിദ്രനായി. அவர் தரித்திரரானார். എന്തിനാണെന്ന് അറിയാമോ? எதற்கு தெரியுமா? നിന്നെ സമ്പന്നനാക്കുവാൻ, உங்களை அவர் ஐஸ்வர்யவான்களாய் மாற்ற. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. സമയമില്ലാത്തതുകൊണ്ട് ഞാൻ പോകുന്നു. ഇതിന്റെ താഴോട്ട് നിങ്ങൾ വീട്ടിൽ പോയിട്ട് വായിക്കുക. நேரம் இல்லாதனால நான் சமயம் விரைந்து செல்கிறேன். நீங்க வீட்ல போய் வாசிங்க. യേശു എന്നെ സഹായിച്ചത് കൊണ്ടാണ് இயேசு எனக்கு உதவி செய்ததனால தான் ഞാൻ ഈ നിലയിലെത്തിയത്. நான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. 2 കൊരിന്ത്യർ 9-ാം അധ്യായം 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 9 മുതൽ 13 വരെ വായിക്കുമ്പോൾ 9 முதல் 13 வரை வாசிக்கும்போது ഇതിനെ സഹായിക്കുന്ന ചില കാര്യങ്ങളെ കുറിച്ച് എഴുതിയിട്ടുണ്ട്. உதவியை குறித்து अनेक காரியங்கள் இங்கு നിങ്ങൾ சொல்லப்பட்டிருக்கிறது. വീട്ടിൽ പോയിട്ട് വായിച്ചാൽ മതി. நீங்க வீட்ல போய் வாசியுங்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. സഹായിക്കാനുള്ള വരം ലഭിച്ച സഭയുടെ പേരാണ് മെക്കതോനിയ സഭ. ஆமென். உதவி செய்யும்படியாகவே ஆமென் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு சபைதான் மக்கதோனியா சபை. എല്ലാവരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க, എന്റെ സഭ என் சபை ഒരു മെക്കതോനിയ സഭയായി മാറണം. ஒரு மக்கதோனியா சபையை போல மாறிவிடும். കൈയടിച്ച് ഏറ്റെടുത്തേ. கைகளை தட்டி அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ഞാൻ ഈ ദൂത് പറയുമ്പോൾ நான் இந்த வார்த்தையை சொல்லும்போது പല സഭയിൽ സമ്പത്ത് വ്യാപരിക്കാൻ പോകുന്നു. பல சபையில் ஐஸ்வர்யம் பெருக போகிறது. മറ്റുള്ളവരെ സഹായിക്കുന്ന വരം மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வரம் ഇന്ന് പകൽ വ്യാപരിക്കട്ടെ. இந்த பகலில் கிரியை செய்யட்டும். ഒരിക്കൽ ஒரு முறை ഒരു പാസ്റ്റർ ട്രെയിനിൽ ട്രാവൽ ചെയ്യുമ്പോൾ ஒரு போதகர் ஆமென் റെയിൽവേ ட்ரெயின்ல സ്റ്റേഷനിൽ നിൽക്കുമ്പോൾ ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கும்போது അവിടെ എസ്കലേറ്റർ ഉണ്ട്. அங்க எஸ்கலேட்டர் இருக்கிறது. ഒരു പാവപ്പെട്ട ഒരു 10-70 വയസ്സുള്ള ഒരു അപ്പച്ചൻ, ஒரு ஏழ்மையான 70 வயசு நிரம்பின ஒரு ஒரு தகப்பனார். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. കയ്യിൽ കുറെ ബാഗ് ഉണ്ട്. கையில கொஞ்சம் பைகளை வைத்திருக்கிறார். അതെല്ലാം തൂക്കിക്കൊണ്ട് அதையெல்லாம் சுமந்து கொண்டு ഈ എസ്കലേറ്ററിൽ കയറുക. இந்த எஸ்கலேட்டர்ல ஏறுகிறார். എസ്കലേറ്ററിൽ കയറുന്നത് എങ്ങനെയാണെന്ന് അറിയാമോ? ஆமென். இந்த மின்தூக்கு ஆமென் இந்த எஸ்கலேட்டர்ல ஏறுவது எப்படி என்றால் ഓപ്പോസിറ്റ് സൈഡ്. ஆமென். அதாவது ஆமென் ஆப்போசிட்ஸ்ல எதிர்மறையா போய் நிற்கிறார். ഇറങ്ങുന്ന സൈഡിൽ കൂടെ അപ്പച്ചൻ കയറുക. ஆமென். இறங்கக்கூடிய இடத்துல இந்த தாத்தா இந்த தகப்பனார் எழும்புக ஏறுகிறார். അപ്പച്ചൻ എത്ര ചവിട്ടിട്ട് സ്റ്റെപ്പ് വെക്കാൻ പറ്റുന്നില്ല. ஆமென். இந்த தகப்பனார் என்னதான் அடி எடுத்து வைத்து முன்னேற நினைச்சாலும் அவரால் போக முடியல. ഇങ്ങനെ 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 ചവിട്ടുക. இப்படி வைத்துக் கொண்டு இருக்கிறார். സ്റ്റെപ്പ് താന്നു പോകുന്നു. ஆமென். அந்த படி கீழே போகிறது. അപ്പൊ ഈ കണ്ടോണ്ട് ഒരുപാട് പേര് കണ്ടിട്ട് ചിരിച്ചിട്ട് പോവുക. அநேகர் பார்த்து சிரித்து கேலி செய்து போகிறார்கள். ഈ കാഴ്ച ഒരു പാസ്റ്റർ കാണുകയാണ്. ஆனா இதை பார்த்து இந்த காட்சியை ஒரு போதகர் பார்க்கிறார். അദ്ദേഹം ഓടി വന്ന് அவர் ஓடி வந்து അപ്പച്ചന്റെ കൂടെ എല്ലാം വാങ്ങി அவருடைய கையில சுமந்திருக்கிற பைகள் எல்லாம் வாங்கினார். അദ്ദേഹത്തിന്റെ ഷോൾഡറിൽ ഇട്ടിട്ട് அவருடைய ஷோல்டர்ல போட்டார். ഈ അപ്പച്ചനെ കൊണ്ട് இந்த தகப்பனாரை கொண்டு എസ്കലേറ്ററിൽ കയറുക. இந்த எஸ்கலேட்டர்ல ஏறுகிறார். അപ്പുറം ആമാ ഈ എസ്കലേറ്റർ താഴോട്ട് ഇറങ്ങുന്നു. இந்த எஸ்கலேட்டர் கீழே நோக்கி போய் கொண்டிருக்கிறது. അപ്പച്ചൻ അഡ്ജസ്റ്റ് ചെയ്ത് പടിയിൽ കയറ്റി നിർത്തി. ஆமே இந்த தகப்பனாரை அட்ஜஸ்ட் பண்ணி அவர் படியில ஏறி நிற்க வைத்தார். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. അപ്പച്ചൻ പടിയിൽ കയറി ഉടനെ അതിൽ കയറി ഇരുന്നു. ஆமே இந்த தகப்பனார் படியில ஏறின வேகத்துக்கு அங்கே உட்கார்ந்து விட்டார். സ്റ്റെപ്പിൽ കയറി ഇരുന്നു. அந்த படியில உட்கார்ந்து விட்டார். നമ്മൾ എസ്കലേറ്ററിൽ നോർമലി നിന്ന് പോകുമ്പോഴേ ஆமே நாம சாதாரணமா அந்த படியில நின்று போகும்போது இந்த எஸ்கலேட்டர்ல നിന്ന് പോകുമ്പോഴേ ஆமே அதுல நின்று போகும்போது താഴെ എത്തുമ്പോൾ നമ്മൾ വീഴാൻ പോകും. ஆமே கீழே இறங்கும் போது நாம விழுவதற்கு போவோம். അപ്പൊ ഇരിക്കുന്ന ആളിന്റെ കാര്യം പറയേണ്ട വല്ല ആവശ്യമുണ്ടോ? ஆமே உட்கார்ந்திருக்கிற நபருடைய நிலையை சொல்வதற்கு ஏதாவது தேவை இருக்கா? ഈ പാസ്റ്റർ അവിടെ കിടന്ന് അലറി കൂവി വിളിച്ചു. இந்த பாஸ்டர் அங்கிருந்து சத்தம் போட்டு சொல்லுகிறார், പിടിച്ചോ അതാ ഒരു സാല വരുന്നുണ്ടെന്ന് പറഞ്ഞു. ஆமே புடிச்சுக்கங்க அப்படி சத்தம் போடுகிறார். അങ്ങനെ കുറെ ആന്റിമാരെല്ലാം കൂടെ അപ്പച്ചനെ വലിച്ചെടുത്തു. அப்படியே அந்த ஆமே கொஞ்சம் ஆண்டிமார்கள் எல்லாம் அந்த தகப்பனாரை பிடிச்சு இழுச்சிட்டாங்க. അപ്പോ ഈ പാസ്റ്റർ അപ്പച്ചന്റെ അടുത്ത് വന്നിട്ട് அப்ப அந்த போதகர் அந்த தகப்பனார் இடத்துல வந்து വിശേഷം ചോദിച്ചു. ஆமென் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா. അപ്പച്ച എവിടെയാ പോകുന്നത്? ஆமே அவர் கேட்டார் எங்க போகிறீங்க? അവര് പറഞ്ഞു ഞാൻ ക്യാൻസർ ട്രീറ്റ്മെന്റിന് പോവുക. நான் ஒரு கேன்சர் சிகிச்சைக்காக போய் கொண்டிருக்கிறேன். കൂടെ ആരും വന്നില്ലേ? ஆமே கூட உங்க கூட யாரும் வரலையா? നല്ലൊരു മനസ്സുള്ള ഒരു അപ്പച്ചനെയാണ്.
ஆமென். நல்ல ஒரு மனசு இருக்கக்கூடிய ஒரு தகப்பனார். അവര് പറഞ്ഞു എന്റെ മക്കള് ഭയങ്കര ബിസിയാണ്, என் பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க, അവര് അവിടെ ഇവിടെ ജോലിക്കുണ്ട്, அவங்க பல இடத்துக்கு வேலைக்கு போய் இருக்கிறார்கள். അതുകൊണ്ട് ഞാൻ അവരെ ഡിസ്റ്റർബ് ചെയ്തില്ല, அதனால அவர்களை நான் தொந்தரவு செய்யவில்லை. കൂടെ വരാൻ வேண்டும். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. അല്ലെങ്കിൽ നിനക്ക് ആരും കാണത്തില്ല. இல்லை என்றால் உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியம் சரியாய் நடக்காது. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். കരമുയർത്തി ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്താൽ கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரிங்க. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഇന്നൊരു അസാധാരണമായ ഒരു അഭിഷേകം, സഹായിക്കുവാനുള്ള വരം. ஆமென். இன்னைக்கு அசாதாரணமான அபிஷேகம், உதவி செய்யக்கூடிய அபிஷேகம். ഒരു മർമ്മപ്രധാനമായ ഒരു ദൂത് ഞാൻ പറയാം. ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഒരു ആവശ്യം വരുമ്പോൾ, ஒரு தேவை வரும்போது நீங்க ആദ്യം ആരെയാണോ ഓർക്കുന്നത്, நீங்க முதலாவது யாரை நீங்க ஞாபகத்துல கொண்டு வரீங்களோ അവനാണ് அவர்தான் നിന്നെ സഹായിക്കുന്ന വരമുള്ളവൻ. ஆமே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வரத்தை உடையவர். കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്താൽ கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் சொல்லுங்க. നിനക്കൊരു ആവശ്യം വരുമ്പോൾ, உங்களுக்கு ஒரு தேவை வரும்போது, ഒരു പ്രോബ്ലം വരുമ്പോൾ, ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் ആദ്യം ആരെയാണോ ഓർക്കുന്നത്, யாரை நீங்கள் முதலாவது உங்கள் நினைவிலே கொண்டு வருகிறீர்களோ, ആദ്യം ആരെയാണോ ഫോൺ വിളിക്കുന്നത്, முதலாவது யாருக்கு நீங்கள் ஆமென் ஃபோன் பண்ணி கூப்பிடுறீங்களோ അവനാണ് அவர்கள்தான் സഹായം ചെയ്യുന്ന വരമുള്ളവൻ. உங்களுக்கு சகாயத்தை செய்யக்கூடிய வரத்தை உடையவராய் എല്ലാ இருக்கிறார். വിശ്വാസികളും പറഞ്ഞേ, എല്ലാ വിശ്വാസികളും പറഞ്ഞേ, எல்லா விசுவாசிகளும் சொல்லுங்கள். എല്ലാ വിശ്വാസികളും പറഞ്ഞേ, எல்லா விசுவாசிகளும் சொல்லுங்க. എന്റെ പാസ്റ്റർ ആദ്യം എന്നെ വിളിക്കണം. ஆமே என் பாஸ்டர் முதலாவது என்னதான் கூப்பிடணும். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. എന്റെ പാസ്റ്റർ എന്നെ ഒന്ന് വിളിക്കണം, என் பாஸ்டர் என்ன கூப்பிடணும், എന്റെ വിശ്വാസി എന്നെ വിളിക്കണം. என் விசுவாசி என்ன கூப்பிட வேண்டும். ഒരു ബിലീവർ നിന്നെ ആദ്യം ഫോൺ വിളിക്കുന്നതിന്റെ കാരണം എന്താണ്? ஒரு விசுவாசி எதற்காக உங்களை முதலாவது ஆமே தொலைபேசியில் அழைக்கிறார் என்று தெரியுமா? ഒരു വിശ്വാസി ഒരു പാസ്റ്ററിനെ ഫോൺ വിളിക്കുന്നതിന്റെ കാരണം എന്താണ്? ஆமே ஒரு விசுவாசி ஒரு போதகரை கால் பண்ணி கூப்பிடுவதற்குரிய காரணம் என்ன? അവർ വച്ചിരിക്കുന്ന വിശ്വാസം, அவர்கள் உங்க மேல வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. കരമുയർത്തി ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്താൽ கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். ഒരു വ്യക്തിക്ക് ഒരു പ്രശ്നം വരുമ്പോൾ, ஒரு நபருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது അവർ എന്നെ ആദ്യം വിളിക്കണമെന്ന് എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നു? அவர் என்னை முதலாவது அழைக்க வேண்டும் என்று எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீர்கள்? ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. നല്ല ശമരിയക്കാരന്റെ സ്റ്റോറി നമുക്ക് എല്ലാവർക്കും അറിയാം. நல்ல சமாரியனுடைய அந்த கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். അവിടെ 3 ക്യാരക്ടറാണ് നമുക്ക് കാണാൻ அங்கே കഴിയുന്നത്. 3 விதமான சுபாவத்தை நாம் பார்க்கிறோம். ഒരു കള്ളനെ കാണാൻ കഴിയും, ஒரு ஆமென் ஒரு திருடனை பார்க்க முடிகிறது, ഒരു ശമരിയക്കാരനെ കാണാൻ കഴിയും, ஒரு சமாரியக்காரனை பார்க்க முடிகிறது, ഒരു പുരോഹിതനെ കാണാൻ കഴിയും. ஒரு ஆசாரியனை பார்க்க முடிகிறது. 3 ആറ്റിറ്റ്യൂഡ്. ஆமென் 3 விதமான சுபாவத்தை உடையவர்கள். എന്താണ് കള്ളന്റെ ആറ്റിറ്റ്യൂഡ്? ஆமென் இந்த ஹல்லேலூயா அந்த திருடனுடைய இந்த ஆமென் நிலை என்ன, அவனுடைய செயல்பாடு என்ன? കള്ളന്റെ ആറ്റിറ്റ്യൂഡ് എന്താണ്? திருடனுடைய செயல்பாடு என்ன? നിനക്കുള്ളതെല്ലാം, உனக்குரியது எல்லாவற்றையும், നിനക്കുള്ളതെല്ലാം உனக்குரிய எல்லாவற்றையும் ഞാൻ എടുക്കും, എന്റേതാണ്, நான் எடுத்துக்கொள்வேன் என்றால் அது எனக்குரியது. Praise the Lord. ஹல்லேலூயா. ഇനി പുരോഹിതന്റെ ആറ്റിറ്റ്യൂഡ് എന്താണ്? ஆசாரியனுடைய சுபாவம் என்ன? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഈ പുരോഹിതൻ അവനെ കണ്ടിട്ട് പറയുക, இந்த ஆமென் இந்த ஆசாரியன் ஆமென் இவனை பார்த்து சொல்கிறான், അയ്യോ ஐயோ എന്റെ യാത്ര അല്പം കൂടെ സ്പീഡിലായിരുന്നു എങ്കിൽ, ஆமென் என்னுடைய யாத்திரை கொஞ்சம் கூட வேகமா இருந்தது என்றால், എവന്റെ സ്ഥാനത്ത് ഞാൻ ഇവിടെ കിടക്കേണ്ടി വരുമായിരുന്നു. ஆமென் இவனுடைய இடத்துல நான் இங்க விழுந்திருப்பேன். എന്റെ വണ്ടി പഞ്ചറായത് ഗോഡ്സ് ഗ്രേസ്. ஏன் வண்டி பஞ்சரானது? தேவ சித்த அல்லது தேவனுடைய கிருபை. സെൽഫിഷ്. ஆமென் சுயநலம். അവൻ തകർന്നാലും കുഴപ്പമില്ല, அவனுக்கு நடந்தாலும் பரவாயில்லை, അവൻ തകർന്നാലും കുഴപ്പമില്ല, அவன் அழிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, ഞാൻ സേഫായി. நான் பாதுகாக்கப்பட்டேன். അതാണ് പുരോഹിതന്റെ ആറ്റിറ്റ്യൂഡ്. அதுதான் ஆசாரியனுக்குரிய செயல்பாடு. ഇനി നല്ല ശമരിയക്കാരന്റെ ആറ്റിറ്റ്യൂഡ് എന്താണ്? நல்ல சமாரியனுக்குரிய அந்த சுபாவம் என்ன? എന്റെ കയ്യിൽ എന്തുണ്ടോ என் கையில என்ன இருக்கிறதோ അത് നിനക്കുള്ളതാണ്, அது உனக்குரியது. കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്തേ, கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். അതാണ് ഒരു പാസ്റ്ററിന്റെ ആറ്റിറ്റ്യൂഡ്. அதுதான் ஒரு போதகருக்கு இருக்கக்கூடிய செயல்பாடாக இருக்க வேண்டும். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. ഇന്ന് പകൽ എല്ലാവരും കണ്ണുകൾ അടച്ചോട്ടെ. இந்த பகலில் எல்லாரும் கண்களை மூடுவோம். പ്രൈസ് ദി എല്ലാവരും പറഞ്ഞാട്ടെ, எல்லாரும் சொல்லுவோம், കർത്താവേ, ஆண்டவரே, ആർക്കെങ്കിലും ഒരു പ്രോബ്ലം വന്നാൽ, யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை வருமானால் എല്ലാവരും പ്രാർത്ഥിച്ചേ, எல்லாரும் ஜெபிப்போம். ആർക്കെങ്കിലും ഒരു പ്രോബ്ലം വന്നാൽ யாருக்காவது பிரச்சனை வந்தால் അവരാദ്യം എന്നെ ഓർക്കണം. அவர்கள் முதலாவது என்னை நினைவில் கொண்டு வர வேண்டும். എല്ലാവരും പ്രാർത്ഥിച്ചേ, எல்லாரும் ஜெபிப்போம். അങ്ങനെ ഒരു അഭിഷേകം വ്യാപരിക്കാൻ പോവാ. அப்படிப்பட்ட அபிஷேகம் என்னிலே கிரிய செய்ய வேண்டும் ஆண்டவரே. എല്ലാവരും പ്രാർത്ഥിച്ച് ആരും മൗനമായിരിക്കരുത്. ஆமென். எல்லாரும் ஆமென் வாய்களை திறந்து ஜெபிப்பு. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். പ്ലീസ് ക്ലോസ് യുവർ ഐസ്. எல்லாரும் தயவாய் கண்களை மூடி. പ്ലീസ് ക്ലോസ് യുവർ ഐസ്. எல்லாரும் தயவாய் கண்களை மூடி. ദൈവം ഒരു ഭയങ്കര അഭിഷേകത്തെ അയക്കാൻ പോവുക. தேவன் பயங்கரமான அபிஷேகத்தை அனுப்ப போகிறார். ഓ റബല ശാന്തരാധര. എല്ലാവരും വായികളെ തുറന്ന് പ്രാർത്ഥിച്ചോട്ടെ. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிக்கலாம்.